என்ன வேலை? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யுங்கள்? கவனித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள். அவருக்குள்ளதான் மறுபடியும் பிறந்தீங்க. அவருக்குள்ளதான் அந்த குடும்பத்தில் ஜாயின் பண்ணிருக்கீங்க. அவர் எப்படி பேசுகிறாரோ அப்படி பேச கற்றுக்கொள்ளுங்கள். கவனித்து பாருங்கள். பக்தியா இருக்காதீங்க, புத்தியா இருங்கள். புத்தியாக கர்த்தரை பாருங்க. கர்த்தருங்க பரலோகத்திலிருந்து கண்டதையும் பேசிட்டு இருக்குது இல்லை பிதாவாய் தேவன்ட்ட. அருமையானே, கர்த்தருடைய பேச்சு ரொம்ப லிமிட்டடா தான் இருக்குது. என்ன பேசுகிறார் தெரியுமா? அறிக்கையின் பிரதான ஆசாரியர், ஹை பிரீஸ்ட் ஆஃப் அவர் கன்ஃபெஷன். நாம் எதை அறிக்கை பண்ணுகிறோமோ அந்த வசனத்தை அவர் எடுத்து அந்த வசனத்தை பிதாவாய் தேவன் என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். பிதாவாய் தேவன் வசனத்துக்கு கட்டுப்பட்டவர்.